என் பெயர் சந்திரா. நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவள். நான் ஒரு மிகவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். என் அப்பா ஒரு விவசாயி. ஆனால் அவர் எங்களை படிக்க வைத்து ஒரு பெரிய மனிதராக ஆக்க விரும்பினார். அதனால் என்னையும் என் அண்ணனையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து எங்கள் கிராமத்தில் இருந்து எங்கள் இருவரையும் சென்னைக்கு அனுப்பி வைத்தார். நானும் என் அண்ணனும் சென்னையில் தங்கி படித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மிகவும் முயற்சி செய்தும் எங்களால் எந்த தேர்வுகளிலும் வெற்றி பெற முடியவில்லை. சென்னையில் நான் சரவணன் என்பவரை சந்தித்தேன். அவர் எங்கள் சீனியர். என் தோழி ஒருத்தி, உனக்கு படிப்பில் எதுவும் உதவி வேண்டும் என்றால் நீ சரவணனிடம் கேட்கலாம். அவர் மிகவும் நல்ல பையன், நிச்சயமாக உனக்கு உதவுவார் என்று சொன்னால், அதனால் நான் சில நேரங்களில் சரவணனுடன் என் பிரச்சனைகளை பற்றி பேசுவேன். படிப்படியாக எனக்கு சரவணனின் குணம் மிகவும் பிடித்தது. நான் அவர் மீது ஈர்க்கப்பட்டேன். நான் விரும்பாமலே அவர் மீது நெருக்கமானேன். என்னை தடுத்து நிறுத்த நான் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் நெருக்கமாகிவிட்டோம். சில காலத்திற்கு பிறகு சரவணனுக்கு வேலை கிடைத்தது. அவர் வேறு நாட்டுக்கு சென்று வேலை செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். எங்கள் காதலில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்போது சரவணன் வீட்டில் திருமணம் செய்ய சொல்லி அவரை வற்புறுத்த தொடங்கினர். சில நாட்களுக்கு பிறகு சரவணன் என்னிடம் பேசுவதை குறைத்துக் கொண்டார். நானும் மிகவும் கடுமையாக படித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. இதற்கிடையில் என் அண்ணனுக்கும் வேலை கிடைத்தது. அவரும் வேறு ஊருக்கு சென்று விட்டார். இப்போது நான் சென்னையில் தனியாக இருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு எங்க அப்பாவிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவர், சந்திரா, நேரத்தை வீணாக்காதே, நீயும் வீட்டிற்கு வந்துவிடு. நான் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார். நான் அப்பாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு வீட்டிற்கு செல்ல புறப்பட்டேன். நான் ரயில் நிலையம் வந்ததும் சரவணன் எனக்காக அங்கே காத்திருப்பதை கண்டேன். அவர், நீ என்னை இப்படி விட்டு போக முடியாது. உன் அப்பா உனக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்ய போகின்றார் என்று கேள்விப்பட்டேன். நான் அதை நடக்க விட மாட்டேன். நீ என்னுடையவளாகவே இருப்பாய் என்றால் என்னுடன் வா என்றார். நான் அவரை தடுக்க நிறைய முயற்சி செய்தேன். நான் என் அப்பாவிற்கு மறுப்பு சொல்ல முடியாது. மேலும் நாம் இருவரும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் நம் திருமணம் நடக்காது என்று. ஆனால் சரவணன் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. நீ என்னை மறக்கவில்லை என்றால் நான் ரயில் முன்பு குதித்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கூறி ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து விட்டார். இது அனைத்தும் மிகவும் திடீரென்று நடந்தது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. இப்போது நான் சரவணனை திருமணம் செய்வதா அல்லது அப்பா சொல்பவரை திருமணம் செய்வதா? இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால் நான் சரவணனையே தேர்ந்தெடுத்தேன். நாங்கள் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டோம். இப்போது சரவணன் என் கணவராகிவிட்டார். நான் அவருடன் என் வீட்டிற்கு வந்தபோது என் பெற்றோர்கள் நெஞ்சில் அடித்துக் கொண்டனர். என் அப்பா தலையில் கை வைத்து தரையில் அமர்ந்து, என் அம்மாவிடம் நான் சொன்னேனே, வயதுக்கு வந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே படிக்க அனுப்பாதே என்று. ஆனால் நீ கேட்கவில்லை. இப்போது நீயே அவள் என்ன செய்திருக்கிறாள் என்று பார். அவள் இந்த சமூகத்தில் நம் மரியாதையை கெடுத்து விட்டாள் என்றார். அதன் பிறகு என் அப்பா என்னிடம் எதுவும் பேசவில்லை. ஏன் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவும் இல்லை. என் அம்மாவும் அழுது கொண்டே இருந்தார். எதுவும் பேசவில்லை. 2 வருட காதலுக்காக நான் என் பெற்றோர்களின் 25 வருட காதலை புறக்கணித்து விட்டேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இப்போது எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் சரவணனை திருமணம் செய்து அவரது மனைவியாகிவிட்டேன். படிப்படியாக என் கிராமத்தினருக்கும் இது தெரிந்தது. அனைவரும் என் வீட்டை சுற்றி குவிய தொடங்கினர். நாங்கள் இருவரும் வேறு வேறு ஜாதிகள் திருமணம் செய்து கொண்டதால் கிராமத்தில் பலவிதமான பேச்சுக்கள் எழுந்தன. கிராமத்தில் பஞ்சாயத்து கூட இருந்தது. அங்கே எங்கள் எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்யப்பட இருந்தது. அதாவது நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டுமா அல்லது எங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா என்பது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என் அப்பா எனக்கு ஆதரவளித்தார். என் மகிழ்ச்சிக்காக என்னையும் சரவணன் இருவரையும் கிராமத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றி வெளியூருக்கு அனுப்பினார். கிராமத்தில் பஞ்சாயத்து கூடுவது என்றால் என்னவென்று என் அப்பாவிற்கு நன்றாக தெரியும். பஞ்சாயத்து மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்கும். அதன் தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் கிராமத்தை விட்டு வந்த பிறகு நாங்கள் இருவரும் சரவணன் வீட்டிற்கு சென்றோம். ஆனால் அவரது வீட்டில் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார். இப்போது எங்களுக்கு தங்க இடமில்லை. எங்களுக்கு வேறு எங்கும் இடம் கிடைக்காததால் சரவணன் வேலை செய்யும் இடத்திற்கே சென்றோம். நான் மனதளவில் வருத்தமாக இருந்தாலும் என் காதலனை மணந்து கொண்டதில் மகிழ்ச்சியாக இருந்தேன். எதிர்காலத்தில் என் அப்பாவை மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையும் இருந்தது. நாட்கள் இப்படியே கழிந்தன. சரவணன் காதல் வளர்ந்து கொண்டே இருந்தது. பிறகு அந்த நாளும் வந்தது. ஒவ்வொரு கணவன் மனைவியும் எதிர்பார்த்த நாள். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மகள் சந்தியா வந்தாள். சந்தியா பிறந்த அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் சிறந்த நாள். சந்தியா பிறந்த போது என் அப்பா முதன்முறையாக வீட்டிற்கு வந்தார். நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பிறகு ஒரு நாள் எங்கள் மகிழ்ச்சிக்கு தீங்காகிவிட்டது. பெற்றோரின் ஆசீர்வாதம் இல்லாத திருமணம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று யாரோ ஒருவர் கூறியது உண்மைதான்.
எங்கள் வாழ்க்கையிலும் அதுவே நடந்தது. சந்தியாவுக்கு 12 வயது இருந்தபோது சரவணன் ஒரு சாலை விபத்தில் இருந்து விட்டார். அவர் இறந்த பிறகு எங்கள் உலகம் முடிந்து விட்டது. சரவணனின் உறவினர் அனைவரும் எங்கள் மீது எந்த அளவுக்கு கோபமாக இருந்தனர் என்றால், யாரும் அவரது சடலத்திற்கு தோள் கொடுக்க கூட வரவில்லை. எங்களுக்கெல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், என் கணவரின் மரணத்திற்கு பிறகு அவரது வேலை எனக்கு கிடைத்தது. அந்த வேலையின் காரணமாக நான் என் மகளை பராமரிக்க முடிந்தது. அந்த வேலை இல்லை என்றால் நாங்கள் தாயும் மகளும் பசியால் செத்து போயிருப்போம். கணவர் இறந்து 2 வருடங்களுக்கு பிறகு நான் என் பெற்றோர் வீட்டிலேயே தங்கத் தொடங்கினேன். ஒரு நாள் என் அப்பா, சந்திரா, எவ்வளவு காலம் இப்படி சோகமான வாழ்க்கை வாழ்வாய்? வாழ்க்கை மிகவும் பெரியது, தனியாக வாழ முடியாது என்று சொன்னார். சந்தியாவுக்கும் ஒரு தந்தையும் உனக்கும் ஒரு கணவனும் தேவை. நீ விரும்பினால் நான் யாராவது ஒருவரிடம் உன் திருமணத்தை பற்றி பேசுகிறேன் என்று அப்பா கேட்டார். நான் என் அப்பாவின் மனதை இவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறேனே என்று இந்த முறை என்னால் மறுக்க முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு எங்க அப்பா என் விருப்பப்படி ஒரு பையனுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே வேலைக்கு செல்வார். எனக்கு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே. ஆரம்பத்தில் எங்கள் இருவருக்கும் இடையே எல்லாம் நன்றாக இருந்தது. 3 வருடங்கள் மகிழ்ச்சியாக கழிந்தன. என் மகள் சந்தியாவுக்கு 17 வயது ஆகிவிட்டிருந்தது. பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி சேர்வதற்கு தயாராக இருந்தாள். இப்போது எனக்கு அவளை பற்றியும் கவலை ஏற்பட்டது. அவள் தனது மாற்றத்தாய் தந்தையுடன் மிகவும் நெருக்கமாக பழகத் தொடங்கினாள். அவள் வெளியே சொல்ல விரும்பினால் கூட தனது அப்பாவுடன் தான் செல்வாள். மேலும் எனது 2வது கணவர் சில நேரங்களில் நள்ளிரவில் திடீரென எழுந்து அவளது அறைக்கு சென்று அங்கே இரவை கழிப்பார். சில நாட்கள் வரை எனக்கு இது தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் காலையில் நான் கண்விழித்த போது என் கணவர் என் மகளின் அறையிலிருந்து வெளியே வருவதை கண்டேன். அவர் எழுந்தவுடன் என் மகள் படுக்கை விரிப்பை எடுத்து குளியல் அறைக்கு சென்று பின்னர் குளித்துவிட்டு வெளியே வந்தாள். முதல் நாள் எனக்கு சந்தேகம் வரவில்லை. ஆனால் இது தினசரி நடக்கத் தொடங்கியது. என்னால் நேராக எதுவும் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த மனிதன் என் 2வது கணவராக இருந்தாலும் உறவில் சந்தியாவுக்கு அவரும் அப்பா. இப்போது நான் மிகவும் கவலைப்பட தொடங்கினேன். ஏனென்றால் என் பின்னால் என்ன நடக்கிறது? என் மகள் தினமும் படுக்கை விரிப்பை ஏன் துவைக்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் வேண்டுமென்றே மதியம் வீட்டிற்கு சீக்கிரமாக வந்தேன். அன்று என் கணவருக்கு விடுமுறை. அவர் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. நான் நீண்ட நேரம் கதவை தட்டினேன். ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. என் கணவரின் பைக் உள்ளே நின்று கொண்டிருந்ததை கண்டேன். அதாவது அவர் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. அதன் பிறகு நான் சத்தமாக கதவை தட்ட ஆரம்பித்தேன். நீண்ட நேரம் கழித்து என் கணவர் கதவை திறந்தார். அவர் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. ஏதோ உடல் உழைப்பு செய்துவிட்டு வந்தவர் போல் இருந்தார். நான் கோபத்துடன், நீங்கள் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். அவர், நம் வீட்டில் தண்ணீர் வரவில்லை, அதனால் நான் தொட்டியை சரி செய்து கொண்டிருந்தேன் என்றார். நான், அது சரி, ஆனால் சந்தியா எங்கே? அவள் கதவை திறக்கலாமா என்றேன். அவர் பதற்றத்துடன் சந்தியா குளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். ஆனால் அவருடைய பேச்சை நான் நம்பவில்லை. ஏனென்றால் சற்று முன்புதான் அவர் தொட்டி உடைந்து விட்டது, தண்ணீர் வரவில்லை என்று சொன்னார். அப்படியானால் சந்தியா குளியல் அறையில் என்ன செய்கின்றாள்? என் மனதில் சந்தேகம் நெருங்கியது. அது அமைதியாகவே இல்லை. என் பின்னால் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நான் கண்டறிய வேண்டும் என்று முடிவு செய்தேன். அந்த நாள் நான் எப்போதும் போல என் வேலைகளை முடித்துவிட்டு இரவு சீக்கிரமாக தூங்கிவிட்டேன். காலையில் நான் வழக்கம் போல் அலுவலகத்திற்கு சீக்கிரமாக புறப்பட்டேன். ஆனால் இன்று நான் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. நான் பதுங்கி எப்படியோ என் மகளின் அறைக்கு சென்று அங்கே மறைந்து கொண்டேன். என் கணவரும் என் மகளும் நான் அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டதாக நினைத்திருந்தனர். அப்போது சிறிது நேரத்தில் எனது கணவர் என் மகளின் அறைக்கு வந்தார். சந்தியா தனது படுக்கையில் படுத்திருந்தாள். என் கணவர் அவளிடம், சந்தியா, நீ தயாராக இரு, நான் இப்பவே வருகிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் மருத்துவர் சந்தியாவின் அறைக்கு வந்து அவளை பரிசோதிக்க தயாரானார். சிறிது நேரம் கழித்து அந்த பெண் மருத்துவர் என் கணவரிடம், நீங்கள் சந்தியாவை நாளை மருத்துவமனைக்கு அழைத்து வாருங்கள், நான் அடுத்த பரிசோதனையை அங்கே செய்வேன் என்றார். சந்தியா பதட்டத்துடன், டாக்டர், உங்களுக்கு தெரியும், நான் மருத்துவமனைக்கு வர முடியாது, என் அம்மாவுக்கு தெரிந்தால் மிகவும் மோசமாகிவிடும் என்றால். அதற்கு அந்த பெண் மருத்துவர், அப்படியானால் உன் அம்மாவிடம் ஏன் இதை சொல்ல வேண்டும்? உன் பாவத்தை மறைக்க உனக்கு உதவி செய்யும் இந்த மனிதன்தான் உனக்கு மேலும் உதவி செய்வார் என்றார். இதை கேட்டு என்னால் இருக்க முடியவில்லை. இங்கே என்ன நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் உடனடியாக வெளியே வந்து என் 2வது கணவரின் கன்னத்தில் அறைந்தேன். என் மகளுடன் நீ என்ன செய்தாய் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நீ இவ்வளவு மோசமான மனிதன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றேன். என் கணவர் என்னை சமாதானப்படுத்த நிறைய முயற்சி செய்தார். நீ தவறாக புரிந்து கொள்கின்றாய்.
சந்தியாவும் என் மகள்தான், தயவு செய்து ஒரு முறை நான் சொல்வதை கேட்க முயற்சி செய். பிறகு என் கணவர் என்னிடம் சில மாதங்களுக்கு முன்பு சந்தியாவிடம் ஒரு தவறு நடந்துவிட்டது. நான் என் தந்தையின் கடமையை மட்டுமே செய்து வருகிறேன். சந்தியா ஒரு பையனை காதலித்தால் ஒரு நாள் அந்த பையன் சந்தியாவை தனது பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்து அவளிடம் வானத்தில் போதை மருந்தை கலந்து கொடுத்து விட்டான். அதன் பிறகு அவனும் அவனது நண்பர்களும் சந்தியாவை தவறாக பயன்படுத்திவிட்டு அவளை சாலையில் தூக்கி வீசிவிட்டனர். அதே இரவு எனக்கு ஒரு தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. அதில் ஒரு பெண் அவளது வீட்டிற்கு முன்னால் ஒரு பெண் மயக்கம் அடைந்து நிலையில் கிடப்பதாகவும் அவளுக்கு உங்கள் எண் மட்டுமே நினைவில் இருப்பதாகவும் கூறினார். நான் நள்ளிரவில் சந்தியாவை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவள் இருந்த நிலையை நான் அந்த நேரத்தில் உன்னிடம் முழு உண்மையை சொல்லியிருந்தால் நீ அதை தாங்கியிருக்க மாட்டாய். அதனால் இந்த விஷயம் எனக்கு சந்தியாவுக்கு மட்டுமே ரகசியமாக இருந்தது. சில காலத்திற்கு பிறகு சந்தியா என்னிடம் தன் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் சந்தியாவின் பெயர் கெட்டுவிடும். அதனால் நான் அமைதியாக ஒரு மருத்துவரை வீட்டிற்கு அழைக்க தொடங்கினேன். சந்தியாவிற்கு சில நாட்களாக அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் நீ அவளது அறைக்கு செல்லும் போது அவள் தனது படுக்கை விரிப்பை எடுத்து துவைக்க செல்கிறாள். அவள் என் அம்மாதான், வாழ்க்கையில் நிறைய துக்கங்களை சகித்துக் கொண்டால் நான் அவருக்கு ஒரு புதிய துக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்கிறாள். சில நேரங்களில் சந்தியா இரவில் மிகவும் கவலைப்படுகிறாள். அதனால் தான் நான் அவளுடன் தூங்க செல்கிறேன். அதனால் அவளுக்கு இரவில் தனிமை உணர்வு ஏற்பட்டது. நான் அவளது உண்மையான தந்தை இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் சந்தியாவுக்கு ஒரு தந்தையின் அன்பை கொடுக்க முழு முயற்சி செய்கிறேன் என்றார். இதை கேட்டவுடன் என் காலடியில் இருந்த நிலம் நழுவி விட்டது. இன்று சரவணன் உயிரோடு இருந்திருந்தால் கூட அவர் சந்தியாவை இவ்வளவு நேசித்திருப்பாரா என்பது எனக்கு தெரியாது. என் இரண்டாவது கணவர் அவளை நேசிப்பது போல் நான் உடனடியாக அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தொடங்கினேன். ஒரு நல்ல மனிதர் மீது இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டை வைத்ததற்காக என் மீது எனக்கே வெறுப்பு ஏற்பட்டது. எனது மகள் மிகவும் சோம்பேறி இயல்புடையவள். அதனால் எனது மருமகனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு 1 மணி அவன் என்னை தன் அறைக்கு அழைத்து, இன்று என் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி இருக்க முடியும் என்று கூறி என்னை அவனது படுக்கையில் படுக்க வைத்தான். நானும் என் மகளின் நலனுக்காக அன்று படுக்கைக்கு சென்றேன். நான் என் மகளுக்கு 25 வயதில் திருமணம் செய்து வைத்தேன். அவள் எனக்கு ஒரே மகள் என்பதால் அவளை மிகவும் பெருமையுடனும் வளர்த்தேன். அவளுக்கு வீட்டு வேலைகளை செய்யும் பழக்கமில்லை. அதனால் எனக்கு ஒரு நல்ல மருமகன் தேவைப்பட்டான். பல வருடங்களாக தேடிய பிறகு எனக்கு விருப்பமான மருமகன் கிடைத்தான். அவன் அந்த வீட்டில் ஒரே மகனாக இருந்தான். அவனுக்கு பெற்றோர் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை. அவனுக்கு நல்ல வேலை மற்றும் சொந்த வீடு இருந்தது. என் மகளுக்கு இது மிகவும் நல்ல உறவாக இருந்தது. அதனால் நான் உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தேன். நான் என் மகளின் திருமணத்தை செய்து வைத்தேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் எதிர்பார்த்தது எதுவும் நிறைவேறவில்லை. என் மகள் தன் கணவனை சரியாக கவனிக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் தான் அவளிடமிருந்து 6 மாதங்கள் ஆகியும் இன்னும் சந்தோஷமான செய்தி எதுவும் வரவில்லை. திருமணத்திற்கு முன் நான் அவளுக்கு நன்றாக அறிவுரை கூறியிருந்தேன். அவள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் திருமணமாகி சில மாதங்களுக்கு பிறகு அவளை பற்றி சில புகார்கள் கேட்க ஆரம்பித்தேன். முதலில் அவளது சோம்பேறித்தனத்தை என் மருமகன் பொறுத்து கொண்டான். ஆனால் இப்போது அவன் 2 வீடுகளின் பொறுப்பை பார்க்க வேண்டியிருந்ததால் இருவருக்கும் எரிச்சல் ஏற்பட்டது. ஒரு நாள் என் மகளை பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். அங்கு 2 நாட்களுக்கு இருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு நான் வீட்டிற்கு செல்லும்போது என் மகள் என்னை தடுத்து, அம்மா, இப்பொழுது எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் எனக்கு உதவியாக இங்கேயே இருங்கள். வீட்டிற்கு சென்று நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூறினாள். என் மகளின் சோம்பேறித்தனத்தை நான் அறிந்திருந்தேன். கடந்த 2 நாட்களாக அவள் வேலையில் இருந்து பின்வாங்குவதை நான் கவனித்திருந்தேன். அவளது சோம்பேறித்தனத்தை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டது. இதனால் என் மருமகன் ஒரு நாள் அவளை விட்டு விலக முடிவு செய்யலாம் என்று பயந்தேன். என் மருமகன் அவளது சோம்பேறித்தனத்தை மிகவும் அமைதியாக பொறுத்து கொண்டார். ஆனால் எந்த மனிதனின் கோபமும் ஒரு அளவுக்கு மேல் வெளிப்பட்டுவிடும். ஒரு நாள் இரவு எனது மருமகன் என் அறைக்கு வந்து, அத்தை பாருங்கள், உங்கள் மகள் எவ்வளவு ஆழமாக தூங்குகிறாள். இப்பொழுது எங்கள் திருமணம் முடிந்த 6 மாதங்கள் ஆகிவிட்டன.
என் மனைவி இந்த 6 மாதங்களில் 6 வருடங்கள் சென்றது போல் செய்துவிட்டாள். கணவனுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவளுக்கு தூக்கம் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவள் என்னிடம் எந்த ஆர்வத்தையும் காட்டவில்லை. அவளுக்கு என் மீது காதல் இல்லையே. எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி எனக்கு தலைவலி வருகிறது. அதனால் தான் நான் இங்கு தனியாக தூங்குகிறேன் என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன். என் மருமகன் என் மகளை பற்றி முழுமையாக திருப்தி அடையவில்லை என்று தோன்றியது. நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம், நான் என் மகளிடம் பேசுகிறேன் என்று அவனிடம் கூறினேன். அந்த இரவு என் கண்களில் தூக்கமில்லை. காலை விரைவாக விடியட்டும், நான் என் மகளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். காலையில் மருமகன் அலுவலகத்திற்கு சென்றவுடன் நான் என் மகளிடம் பேச முடிவு செய்தேன். என் மகள் திருமணத்திற்கு பிறகு கணவனை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்க வேண்டும். உன் தூக்கம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நான் பார்த்தேன். உன் கணவனுக்கு உன் தூக்கத்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு என் மகள், அம்மா, என் தூக்கத்தை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினாள். அவளுக்கு தான் எவ்வளவு நேரம் தூங்குகிறாள் என்று அப்போது தெரியவில்லை. இருப்பினும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தேன். அந்த நாள் இரவில் மருமகன் வெளியே இல்லை. அப்போதா அவர் மகளுடன் அறையில் தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கிடையே எல்லாம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க நான் அவர்கள் அறைக்கு அருகில் சென்றேன். அங்கு சென்று அவர்கள் அறைக்குள் எட்டி பார்த்தேன். உள்ளே மருமகன் அறையின் ஜன்னலை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஆனால் என் மகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். காலை நேராய் என் பேச்சு அவள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நினைத்து நான் கவலை அடைந்தேன். நான் அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்த போது என் கால் தவறி கீழே விழுந்தேன். என் சத்தம் கேட்டு மருமகன் வெளியே ஓடி வந்தார். அத்தை, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். காலையில் நான் என் மகளுக்கு அறிவுரை கூறியிருந்தேன். இன்று அவள் தூங்குகிறாளா என்று பார்க்க வந்தேன் என்றேன். அதற்கு மருமகன், என் மனைவி எவ்வளவு அறிவுரை கூறினாலும் எந்த பயனும் இல்லை. நான் இப்போது அவளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். நீங்கள் அவளுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். அதனால்தான் இப்போது உங்களுக்கு காயம் ஏற்பட்டது என்று கூறினான். பின்னர் மருமகன் என்னை தூக்கி என் கையை அவன் கையில் பிடித்து என்னை என் அறைக்கு அழைத்துச் செல்ல ஆரம்பித்தான். என் அறையில் வந்தவுடன் மருமகன் அடிபட்ட என் கால்களை அழுத்த ஆரம்பித்தான். அவனது தொடுதலால் நான் வெட்கப்பட்டேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவன் கூறினான். மருமகன் மிகவும் தைரியமான இயல்புடையவனாக இருந்தான். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதிதாக இருந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு வளர ஆரம்பித்தது. அவன் என் அடிபட்ட கால்களை தடவிவிட்டான். அந்த நேரத்தில் மருமகனின் கண்கள் என் மீது வித்தியாசமாக திரும்பின. அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இன்னும் அழகாக இருக்கின்றேன். நான் முன்பு இருந்தது போலவே இளமையாக இருக்கின்றேன். பின்னர் மருமகன் என்னிடம், அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் அதிக அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இளமையாக தோன்றுகிறீர்கள் என்று கூறினான். அவனது வார்த்தைகளை கேட்டு நான் சிரித்தேன். பின்னர் வரும் நாட்களில் நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கற்பிக்க முயற்சித்தேன். அவள் என்னிடம் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். என் மகள் வீட்டிற்கு சென்ற பிறகு நான் 2 வேளை உணவு உண்பதே மறந்துவிட்டேன். ஒரு இரவு பாத்திரங்களின் சத்தம் கேட்டது. உடனே அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மருமகன் சமையல் அறையிலிருந்து உணவு தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். இரவில் உணவு தட்டு எடுத்துக்கொண்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். மிகவும் பசி எடுக்கிறது. நீங்கள் செய்த சுவையான உணவுகளின் சுவை திடீரென்று எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் சிறிது உணவு உண்ணலாம் என்று வந்தேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்போம் என்று கூறி மருமகன் என்னை டைனிங் மேஜையில் உட்கார சொன்னான். அவன் எனக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தான். அவன் எனக்கு உணவு பரிமாறும் போது அவன் என் கண்களை தொடர்ந்து பார்த்தான். சில நொடிகளில் நான் 2 உருண்டைகள் உண்டு தண்ணீர் குடித்ததும் என் வயிறு நிரம்பிவிட்டது என்று மருமகனிடம் கூறினேன். ஆனால் மருமகன் மீண்டும் உண்ண வற்புறுத்தினான்.
ஆனால் இப்போது நான் அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தேன். அப்போது அவன் என்னுடன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டார். என்னால் அவனை தடுக்க முடியவில்லை. நான் மருமகனிடம், இன்று சில மாணவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க கேட்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டின் மேல் அறை காலியாக உள்ளது. அந்த அறையை வாடகைக்கு விடலாமா என்று கேட்டேன். அதற்கு மருமகன் மறுத்துவிட்டான். ஆனால் அந்த அறையை அவன் வீணாக பூட்டியே வைத்திருந்தான். பின்பு நான் வேறு எதுவும் கூறவில்லை. ஆனால் மறுநாள் இரவு மருமகன் தன் எல்லையை மீறினான். அவன் என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். நான் மிகவும் பயந்து போனேன். என்ன செய்றீங்க என்று கேட்டேன். அவன் எனக்கு ஒரு குட்டையான நைட்டியை கொடுத்து, இதை அணிந்து வாருங்கள் என்று கூறினார். அவனது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ என்ன சொல்கின்றாய்? நான் உன் மாமியார், அதை மறந்து விடாதே என்று கூறினேன். அதற்கு அவன், இன்று உங்கள் மகள் தூங்கிவிட்டாள். இப்படி இருக்கும்போது நான் என் வீட்டில் மற்ற வேலைகளை உங்களிடமிருந்து முடிக்க வேண்டும் இல்லையா? இந்த நைட்டியை நான் என் மனைவிக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் அவள் அதை அணியவில்லை. இப்போது நீங்கள் இந்த நைட்டியை அணிந்து இங்கே வாருங்கள் என்று கூறினார். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் உன் மாமியார், நீ அதை மறக்க கூடாது என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். மறுநாள் என் மகள் எழுந்து காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். உணவு உண்ணும் போது நான் அவள் கையில் அந்த நைட்டியை கொடுத்து, நீ எப்பொழுதும் மாறமாட்டாய் என்று தோன்றுகிறது. அதனால் நான் இங்கிருந்து செல்கிறேன். உன் சோம்பேறித்தனமான காரணத்தால் உன் கணவன் இந்த நைட்டியை எனக்கு கொடுத்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். உன் காரணத்தால் நான் அவன் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. நீ உன் கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பு வீண் என்று கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டு அவள் அழ ஆரம்பித்தாள். அம்மா, சில நாட்களாக என் நன்மைக்காக நீங்கள் என்னை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் நான் தூங்காமல் இருக்க மிகவும் முயற்சிக்கின்றேன். ஆனாலும் கூட இரவில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகுதான் திடீரென எனக்கு இப்படி உறக்கம் வர ஆரம்பித்தது. என் கணவர் என்னை பற்றி என்ன சொல்கின்றான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுவரை என் அனுபவத்தில் என் கணவர் என் மீது எந்த ஆர்வமும் இல்லை என்று தோன்றுகிறது என்று கூறினாள். அப்பொழுது என் மகள் தன் கணவனை பற்றி பொய் சொல்கிறாளா, அல்லது என் மருமகன் தன் மனைவியை பற்றி பொய் சொல்கிறானா என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அந்த இரவு என் மகளை என் அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு என் மகள் அணியும் வகையில் ஒரு கவுன் அணிந்து அவள் அறையில் நான் படுத்துக்கொண்டேன். என் முகத்தின் மீது போர்வை வைத்து மறைத்துக் கொண்டேன். மருமகன் அறைக்கு வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். அப்போது மருமகன் என்னை என் மகள் என்று நினைத்து என் கால்களை தொட்டு பார்த்தான். அப்போது எனக்கு அவனுக்கு என் மீது ஏதோ சந்தேகம் வந்துவிடுமோ என்று தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மருமகன் என் கால்களை தொடுவதை பார்த்து, அந்த பெண், இப்போ நீ என்ன விட்டுவிட்டாய்? இப்பொழுது உன் முட்டாள் மனைவியே உனக்கு நன்றாக தோன்றுகிறாளா என்று கேட்டாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டவுடன் மருமகனின் கை என் கால்களில் இருந்து எடுக்கப்பட்டது. நான் போர்வையின் சிறிய இடைவேளையில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெண் மருமகனின் அறைக்கு வந்திருந்தாள். அவள் என் மருமகனின் கையை பிடித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் என் படுக்கையின் அருகில் வருவது தெரிந்தது. அந்த பெண் என் மருமகனை, சற்று பொறுமையாக இரு, உன் மனைவி நன்றாக தூங்கிவிட்டாள் என்று முதலில் பார் என்றாள். அதற்கு என் மருமகன், அவள் காலை வரை எழுந்திருக்க மாட்டாள், ஏனெனில் இன்றும் நான் அவளுக்கு குடிநீரில் மாத்திரை கலந்துவிட்டேன் என்று கூறினார். அந்த பெண், உன் மனைவியின் வேலை முடிந்தது, ஆனால் உன் மாமியாரை என்ன செய்வது? அவர்களால் நமது தினசரி சந்திப்பு பெரிய தடையாக இருக்கிறது என்று கூறினாள். அதற்கு என் மருமகன், நான் என் மாமியாருடன் வேறு விதமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்படி நடந்து கொண்டால் அவர் என் மேல் வருத்தப்பட்டு தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் இங்கிருந்து செல்ல தயாராக இல்லை என்று கூறினான் என் மருமகன். மற்றும் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதாவது மருமகன் என் மகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தான். என் மருமகன்
அந்த இரவு எடுத்து வந்த உணவு கூட இந்த பெண்ணுக்காக தான் என்பது இப்போது புரிந்தது. இதை பற்றியெல்லாம் தெரிந்ததும் தாங்க முடியாமல் நான் போர்வையில் இருந்து வெளியே வந்து இருவரையும் பார்த்தேன். என்னை பார்த்தவுடன் மருமகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் உன்னை நல்ல மனிதனாக நினைத்தேன், ஆனால் நீ என் மகளுக்கு துரோகம் செய்கின்றாயா? உன்னை எளிதாக விடமாட்டேன் என்று கூறினேன். அதற்கு அந்த பெண், உன் மகள் சற்று முட்டாளாக இருக்கிறாள், இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆண் ஏற்றுக்கொள்வான் என்று சிரித்தபடி கூறினார். இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டீர்கள். இப்போது நாங்கள் உன்னிடமிருந்து உன் மகளிடம் இருந்தும் விடை பெறுகிறோம் என்று கூறினார். மேலும் நான் எப்போதும் மாடி அறையில் தனியாக இருக்கின்றேன், இனிமேல் இந்த வீட்டில் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்றால். அப்போது மருமகன், நான் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியாது. உன்னை போன்ற பெண்கள் வெறும் நேரம் கழிக்க மட்டுமே, நான் என் மனைவியை விட்டு பிரிய முடியாது என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்ட அந்த பெண் அழுது கொண்டே சென்று விட்டாள். மருமகனின் அநாகரிக உறவு பற்றி தெரிந்ததும் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கு மருமகன் என் முன் மிகவும் நல்லவனாக நடித்தான். ஆனால் அவன் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்று இப்போது எனக்கு தெரிந்தது. நான் என் மகளை அப்படிப்பட்ட நபருடன் வாழ விடவில்லை. மருமகனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த துஷ்டனை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன். மேலும் என் மகளை ஒரு பொய்யான உறவில் இருந்து விடுவித்தேன்.